ஆளுக்கு பரிசா ஒண்ணு ஒரு ஒண்ணுக்கு இருக்க முடியல. பின்னாடி போய் இந்த மண்டையில இருந்து ரத்தம் சொல்லு சொல்லு ஓடிடுச்சு. பூரா கம்பு பின்னாடி வீட்டுக்கு இருந்தா ஒண்ணுக்கு இருக்க போற இடத்துல நம்ம இப்பத்தி வளர்த்தியா இருந்தா பணம் எடுத்து எனக்கு தப்பா முத்தூர் எப்படி அமைச்சு வச்சிருக்கேன். 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 மனிதர்களோட கட்சி கொண்டாடுறதுக்கு 1000 சம்பளம் கிடையாது, சம்பளம் கிடையாது. சம்பளம் 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 மனிதர்களோட மந்திரி மகன் காதலி விழாவை காண்டி நெல்வாங்க வட்டிக்கு நெல்வாங்க சென்றிருந்தா போன இடத்துல தகாத பேசுறாங்க. நான் தான் அடிச்சேன். ஆமா அவன் அடிச்சு பிரிச்சேன். நான் தான் அடிச்சேன். அடிச்சதுல 3 பேர் செத்து போனாங்க. அவங்களே வேடிக்கை. ஆமா ஓடி போய் குழுமைக்கிட்ட ஒளிங்க. நம்ம 2 பேரும் ஒரு ஏஜா. நீங்க என்ன பூஜை இருக்கீங்க அடிச்சதுல 3 பேர் செத்துட்டாங்க. இத நெல்லுகளை போய் அள்ளிட்டு ஓட்டப்பட இடத்த குடிச்சு வச்சிருக்காங்க. இத பெரிய மகாராஜா சொல்லணும். அதுக்கு முன்னாடி புழு ஒண்ணு இருக்கு. புழுவா? சரி ஒரு வண்டு ஒண்ணு இருக்கு. வண்டா? சரி ஒரு 1 லிட்டர் வாட்டர் கேன் ஒண்ணு இருக்கு. சொல்லணும்ல இருக்கிறதுலே பெரிய அவங்க இல்ல இல்ல அப்படி சொல்லாதீங்க. அந்த ஆளுக்கு நீ சரியான ஆளு. ஏய் வந்தது நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. இல்ல மாப்ள எங்க 4 பேருக்கு என்ன பாடுபடுத்துறாப்ல தெரியுமா? அந்த ஆளை இந்த மேடையில அசியம் படுத்துற அசியம் படுத்துவடா இல்ல ராக்கெட்டா பொக்காவா இல்லையா உயர்த்து பேசுறேன். அதான் என்ன அசியப்படுத்திட்டு போயிருந்தேன். கட்டளை நாடகத்துல மிகப்பெரிய ராஜான போத விடுறேன். அவர் தண்ணி பீசு நீ பெரிய ஆளு. அதெல்லாம் விட முடியுமா? அப்படி சொல்லு. வெளியே வரட்டேன். ராக்கெட் ராஜான்னா பெரிய ஆளு எனக்கு தெரியாதா? ஒரே ரேப்பா சுத்தி சுத்தி பாரு என்ன நடக்க போகுது தெரியலையாடா. பாண்டி நீ கூப்பிட்டியா? விக்கி நீ கூப்பிட்டியாப்பா? முதலடிதான் உளி வீட்டுக்கு நடு மாட்டுக்கு அடி வீட்டுக்குன்றீங்க. ஓட்டத்தான் முடியும். நீ யாரு? தாய் மாமனை பாருங்க. நீ யாரு? நீ எந்த வம்சம்? நீ எந்த வம்சம்? நீ என்னட்ட பிணைஞ்சின்னு வைய வள்ளி விட்டு பொட்டி அத்துப்பிட மாட்டேன். எந்த நாளைக்கு பொட்டி காலில இருந்து கேட்கிறேன். அடுத்த வருஷம் இதே வள்ளிர் மன நாடகத்தை போடுங்க. இவர் நம்பிராசனை போட்டு விடுங்க. இவர் முட்டை தள்ள நான் பேசுறேன். நாளைக்கு கேட்டா பேசிக்கிட்டு இருக்கேன். நாகலாபுரம் நாகப்பண்ண வைக்கிறேன். நான் வந்து வருத்த கட்டமோகராசு தைமாமன் தான். நானு கட்டமோகராஜ் யாரு? கட்டமோகராஜ் யாரா? ஆறுமுத்தாயம்மான் மக. ஆறுமுத்தாயம்மான் மக ஆறுமுத்தாயம்மானுடைய மக. ஆறுமுக தாயா? இன்னொரு பேருக்கு சொல்லு. என்ன இன்னொரு பேரு? ஆறுமுக தாயா ஆறுமுகத்தம்மாளா? நீ இன்னைக்கே அந்த தெருவுக்குள்ள போயிட்டு வந்தியா? அன்னைக்கே நீ என்னை பிடிச்சி வாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு வச்சு. அம்மாவை சொல்ற அவங்க அப்பா எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. அப்ப அது மட்டும் இல்லாம சொல்ற உங்க அம்மா தெரியும் உங்க அப்பா தெரியாது. என்னது உனக்கு தெரியாதா? ஐயா அந்த வண்டிக்கு ஓரம் விட்டு உட்காருங்க. ஓரத்துல அந்த ரோட்ல ஒரு ஆளு ஓரமா உட்காருங்க. அந்த வண்டி போயிட்டு
எல்லாத்தையும் கிடையாது சொல்லுவேன். எந்திரிங்க, தண்டி போட்டேன் அந்த ஸ்பீக்கர் இருக்கு, நீங்க உட்காந்துருக்கீங்கன்னா அப்புறம் அவங்க மேல போட்டு என்னத்தா வேலை முடிஞ்சாத்த சம்பளம் அன்றாட சம்பளமா இல்ல மாத சம்பளமா இல்ல வார சம்பளமா? அவரும் உழைக்கிறாங்க உன்ன மாதிரி ஏமாத்துறத பேப்பர். ஆமா, நான் ஏமாத்துறேன், இவர் மட்டும் வெளியே அப்ப அங்க போய் கொடுக்குறாங்க அங்க சொல்றாங்க போட்டு போட்டு ஒரே நாம 1000 நம்மளும் 100 பை வராம 66 படை வீரர்கள் கரிசல் கொண்டாரம் போல. சரி, இங்க வா. ஆஹா, போன எங்க அப்பா தாட்ட போனோம். இந்த உயரத்து காசு வாங்கிட்டு 1000 ரூபாய்க்கு 500 ரூபா வாங்க எல்லா கூட கல்யாணம் போட்டுட்டேன். போட ஈத்திரப்பட வேணும் அண்ணே, என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? நீங்க ஒரு ஆள் தான் பண்ணிடுறியா? யாருமே அரமட்டம் விட்டாங்க உள்ள இருந்து. ஒரே நெல்லு வாங்க போனா போன எங்க போனா சிறுவை உள்ள போனா சிறுவை எங்க போன போய் நெல் கேட்டா கேட்டேன். நல்ல சாப்பிட்டு ஏதோ தொங்குற நான் சாப்பிடல. சாப்பிடலையா? என்ன அப்படி என்ன சாப்பிட்ட? நான் திங்க ஓய்ந்த சாப்பிட மசிமா இருந்தேன். ஆமா, மயில் மாதிரி பூங்கம்பளத்தை விட குண்டமுடா சைஸ்ல இருக்க. அது வாய் வச்சு சுடு சுடு ஏறுங்களா? ஆமா, வயிறு முழுங்க. போய் நெல் கேட்டா ஆமா. 3 லட்சம் அடிச்சா. ஆமா. 3 லட்சம் என்ன 3 எருமை செத்து போனாங்க. செத்தவனாக நீங்க எல்லாம் கொண்டாட்டி கட்டி கடுகு சட்டியில கீழ் கூழ் கொண்டு செத்தவனாக கஞ்சாவுக்கு பிள்ளை கொஞ்சம் 2 ரூபாய்க்கு கொடுத்தவனே 3 லட்சம் மூச்சு ஓட்டுனா போட பேப்பையில 3 பேரும் சாகல, மூச்சு நிக்கல. மாமியா மறுக்கப்படி மச்சு வீடு கட்டி வளர்ந்தவன நீங்களா கொடிஞ்சி பெட்டில மைக் செட்டு போட்டு கீழே புல் மீன் குடும்பம் நடத்த 3 பேருக்கு மூச்சு நிக்கல, செத்தும் போகல. 3 பேருமே சோத்து சட்டியை மறந்துட்டாங்க. மறுபடி கோமன் கட்டி முடிச்சவனே 3 பேருமே சோத்து பண்ணி மறக்கடா, செத்தும் போகலடா, மூச்சு நிக்கிறடா, 3 பேருமே கண்ணை 3 நிமிஷம் முழிக்க முடியலடா. போகிட்டு நீலாம் ஆளுக்கு ஏற்ற சைஸ் அடக்கட்ட சைஸ்ல இருக்க. 3 பேருக்கு என்ன சொன்ன? 3 பேரு 3 பேருக்கு மூச்சு நிக்கல, சாகவும் இல்ல, சோத்து சட்டியும் மறக்கல. 3 பேருமே சிவலோக பதவி அடைஞ்சிட்டாங்க. புண்ணியத்துக்கு பிள்ளை பார்த்து புண்ணியமூர்த்தி பேர் வச்சவன. போதவர் மட்டும் விசில் வருது. 3 பேருமே சிவலோக செத்து போகலடா, மூச்சு நிக்கலடா, கண்ணம் போடலடா, 3 பேருமே இயற்கை எழினாங்கடா. போகிட்டு மூச்சு நிக்கல, சோத்து சட்டியும் மறைக்கல, சாகவும் இல்ல. 3 பேருமே இயற்கை எதிர்க்கான மாவுண்ட கொண்டையா இயற்கை எதிராக ஒரு கூட்டு கோழி தருவாங்க போல. நல்ல கோழி குருடா இருந்தாலும் குழம்பு குடுக்க ருசியா தாண்டி இருக்கு. அதான் பிடிக்க முடியாது, கூட்டு கோழி அனுப்பியா நினைச்சு அதோட கேட்டு நான் வந்து 3 பேருமே செத்து போறட, இயற்கை எதிரடா, கண்ணவு போடுற 3 பேருமே காலமானார்களா. காலமானார்கள் வேண்டாம் பிள்ளை பத்தி வேணுகோபால் பேர் வச்சவனே. வேண்டாவதுக்கு பிள்ளை வச்சு வெங்கட்ராமனுக்கு நீ பேர் வச்சவன். நீ என்ன சொல்ற? காலமாக்கு பிறந்தவனே, நல்லா பிறந்தவன. அழைத்து கேட்டா உள்ள சாப்பிடுறேன், நான் மேல சாப்பிடுறேன், நான் பாதிய சாப்பிடுறேன்.
வாழ்க வளர்க பல்லாண்டு வாழ்க. 30 வருஷமா சொன்னீங்க வாழ்ந்து வளர்ந்து சொன்னீங்க. நல்லா தான் 2 பேர் வாழ்றோம். என்னால வளர்த்த முடியல. இது இறைவன் படைப்பு, இறைவன் செயல். மகாராஜா அவன் வளர முடியல, நான் எப்படி வளர்ந்துருக்கேன்? அவன் எப்படி வளர்ந்துருக்காரு? காம்பளான் குடிக்கல. இன்னொரு கேள்வி தெரிஞ்சுக்கோ ராஜா. உயிரம் பெற்று உத்தரத்துக்காக அதே மாதிரி எங்க மூணு பாருங்க. கம்பளத்தார்களே, தங்கமலை என் தாயந்த வைத்தல் எதற்காக வரை கட்டினார் என்று வீடு அவகாசம் இருந்தவர்கள் என்று நிறுத்தமே கட்ட பார்ப்பான். சொன்னாவில் கூட்டத்தை சிதற அடித்து நாட்டு மக்கள் வாழ வேண்டும் என்று சங்கலித்து வருகின்றேன் இந்த கட்டப்ப முறாசம். அப்படி இருக்க சிங்க மண்டுமா பின்வாங்குமா அல்லது கம்பளத்தார்களே, அந்த அந்நியாயத்து பறங்கி வெள்ளையன் நம்மளை அடியோடு அடிக்க காத்திருக்கின்றார்கள். கம்பளத்தார்களே, மைக் செட்டுக்காரருக்கு லைட்டுக்கு காசு கட்டுறேன். எனக்கு எட்டம் போட்டாங்க பேப்பல கம்பளத்தார்களே, சிங்க வசிக்கும் பாஞ்சை குகையிலே சிங்க மஞ்சுமா இல்ல பின்னாங்க பெருமுறை காட்டுமா? அன்றும் இல்லை இன்றும் இல்லை கேட்ட பாவம் இல்லை. அப்படி இருக்க நமது தானாவதி விலை மகனுக்கு நெல் வாங்கி சென்றீர்கள் அல்லவா? அதை எப்படி வாங்கி வந்தீர்கள் கொஞ்சம் தெரிவிக்கலாமா? தாங்கள் தெரிவித்தவளும் 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படைவீரரும் இங்கிருந்து 8வது வருஷம் நெய்து கொண்டிருந்த எல்லோரு பள்ளமாக்கி மந்திரார் பார்த்துனாங்க. சரி, அப்பதான் மந்திரார் பார்த்து நாங்க கேட்டோம், ஏயா நமக்கு 8வது எட்டப்படுக்கும் ஏற்கனவே பகையா இருக்கு, எட்டப்படும் சொந்தமான மாட்டுகளை ஓட்ட சொல்லுங்க என்னையா காரணம் கட்டணுங்க. அதுக்கு என்ன தெரிவித்தார்கள்? அதற்கு அருமை மந்திரி அறிவித்தார், கமலத்தார்களே நெற்களை தலையில் சுமந்து கொண்டு வர முடியாது, வெகு தொலைவில் இருக்கும் காரணத்தினால் பொய் மாட்டு தான் கட்டிக்கொண்டு வர முடியும் என்று தெரிவித்தார் மகாராஜா. சரி, அதன் பிரகாரம் ஏற்கைக்கு அறிஞரங்கம் ஏற்கைக்கு அறிஞரங்கம் செம்பாலம் கோயில் போகணுங்க. அங்க என்ன செஞ்சார்கள்? நீங்க போகையில வந்தீங்கள உனக்கு தெரியல செப்படா தூங்குவாயா போடா மணி பேசுவாயா நம்மட மம்பட்டி வாயா போட இன்னொரு மாட்டையிலையும் பொதி மூட்டு செம்மையா சுமந்து வந்தோம். பயமில்லாம செப்பா. ஆமா, இவர் பற்றி எப்படி அடிச்சாலும் அப்படின்னு பறந்து போய் திருப்பணத்துல விட்டுருவாங்க. ஆடல பண்ணு இங்க வாழ அங்கெல்லாம் போன ஆட்ட போனேன் ஆட்ட போன உங்க அப்பா தட்ட போனேன். இல்லப்பா தப்பா சொல்லிட்டு உங்க அம்மா கிட்ட போனேன். ஏன்டா உனக்கு ஆம்பளை மாதிரி கோவம் வருது? ஏன்டா உனக்கு பொம்பளை மாதிரி ரோசம் போடுற? ஏய், என்ன கேள்வி வைக்கிற? அப்புறம் என்ன கேட்ட? அதானே ஆம்பளை மாதிரி கோவம் வருதுங்க. ஆம்பளை மாதிரி கோவம் வருதுன்னா நீ பொம்பளையா? நானாவது மீசை வரைஞ்சிட்டாலும் வந்திருக்கேன். எந்த நீ உரி மதுரை பொம்பளை மதுரை வச்சுட்டு வந்திருக்க. நீ வந்து பாரு ஒண்ணு குட்டி நீ பேச விட மாட்டாங்க. எப்ப பேச விடுப்பா. அவனை ஒரு நோடு ஓடுது. ஒரே ஊர்ல 2 பேர் ஒன்னே வெட்டினால் 4 வெட்டு வெட்டலாம். அவர் என்ன 2 வெட்டு கூட இருக்க மாட்டார். அவர் மிளகா பிஞ்சு கீரி போடுற மாதிரி கீரி போடுறாரு. ஆமா, இவர் மிளகா பிஞ்சு வச்சு மசுரை கூட இருக்காரு. ஒண்ணுக்கு விட்டு ஒண்ணு போடுவாங்க. அடிச்ச விட்டா பாத்துங்க, முன்னாடி வாழ்ந்துருக்கு. ஆமா ஆமா, இவர் பெரிய தாய் மாமன். மாமன் கழுத்து மருமையை வச்சாத்தான் சரியா வரும். கழுத்துல வச்சாச்சு வாயில வைங்க. சொல்றா கட்டு சண்டை கம்பு சண்டை எல்லா சண்டை குதிரை ஆணையத்தை குதிரையத்தை எல்லாம் கட்டுப்பட்டு நீங்க தான் மாமனாரே. ஆமா 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 ஆமா, வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்து வச்சுட்டா ஆகணும். அதெல்லாம் நான் பார்த்தாங்க மருமை ஏற்பட்டார்ல. சொல்லுப்பா, சொல்லுப்பா, நீ எதுக்கு பயந்தவன்ல சொல்லு.
எனக்கு பேச விடுறான்னு பாத்தீங்களா? இந்த வண்டிக்கு பிறந்தவனா இருப்பாங்க, புள்ளி வண்டிக்கு அதெல்லாம் இந்த மழை காலத்துல வரும்ல காப்பாத்தி. சரி சரி சொல்லு. பயம் நீ பயமா கப்புடா. எனக்கு தெரியாது அவனுக்கு. தாங்க தெரிவித்தவர்களும் இருந்து 8 வருடத்தில் நைட்டு கொண்டிருந்த அங்க 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 கொஞ்சம் இறக்கி தட்டுறதுக்கு இங்கிருந்து 8 வருடத்தில் நைட்டு கொண்டிருந்த எல்லோரும் பள்ள மாற்றி மந்திரம் படிக்கிறாங்க. ஆமா நெல் வாங்க போன ஓட்டுக்காரி. ஆமா ஆமா நெல் வாங்க போன மாமனார் அவர்களே, இந்த மாதிரி சின்ன மாட்டேங்குது. இது விளையாட கூட்டு நேரம் இல்ல, 2 பேர் விளையாடுறீங்க. ஆமா சரி மகாராஜா, இவர் எந்த வகையில உன் தாய் அவர்கிட்ட தான் கேட்கணும். ஒரு சின்ன விஷயம் கேட்கிறார்ல, அவர்கிட்ட தான் கேட்கணும். உங்க பேர் என்ன? உங்க பேர் வந்து உங்க பேரு இப்ப என்ன? கதாபாத்திரம். என் பேர் வந்து கட்டபொம்மா. கட்டபொம்மா. உங்களுக்கு முன்னாடி எத்தனை பேர் ஆண்டாங்க? நீங்க எத்தனாவது தலைமுறை ஆள்றீங்க அப்படின்னு கேளுங்க. தெளிவா சொல்லக்கூடியது மதுரை சங்கத்துல எங்க மாமா குளிச்சு குடிச்ச முடியாது. மாமனார் அவர்களே, கொஞ்சம் எடுத்து கூறுகள் பார்க்கலாம். அவர் சொன்னதுதான் நீங்க எடுத்து கூறுகள் பார்க்கலாம். எத்தனை வருஷம் எத்தனை மன்னர்கள் ஆண்டாங்க அதை கேட்கிறார். எல்லாத்துக்கும் தெரியாது மாமனாரு. தாங்கள் வந்து பாண்டவகுறிச்சியிலே எப்படி எப்படி உங்க வரலாறு முழுசாவே சொல்லுங்க. தாங்கள் வந்து பாண்டவகுறிச்சியிலே 3/1/1760 திங்கட்கிழமை பிறந்தார். நீங்க பாண்டவகுறிச்சியிலே கொல்லம் ஆண்டு 965, அதாவது 965 20ஆம் தேதி தை 20ஆம் தேதி 2/2/1790 பாண்டவகுறிச்சியில் பதவி ஏற்றுகிறது. 30வது வயதில் 47வது தலைமுறையாக 47வது தலைமுறை. சரி, அப்ப 46 தலைமுறை முன்னக்கூடிய யாருன்னு கேட்பீங்க. ஆந்திராவில பெரியாரி வந்து 22 பேர். ஏன்னா கட்டபொம்மை மூதாதையர்கள் வந்து ஆந்திராவிலிருந்து வந்தவர்கள், தென்னாட்டில் வந்தவர்கள் 22 பேர் ஆந்திராவில. பாண்டவகுறிச்சிக்கு வந்த பிற்பாடு 25 பேர். 25 ஒரு 22 47. முதல் முறையாக காசி சங்கரர், பெல்லாரி நாயக்கர், பாஸ்கர் கட்டநாயக்கர், கொண்டு பொம்மு, செல்ல பொம்மு, கால பொம்மு, பாலபட நாயக்கர், பாரி கட்டமுறை, பெரிய பட்டத்துறை, சின்ன பட்டு நாயக்கர், சின்ன பாஸ்கர் கட்டநாயக்கர், கெட்டி பொம்மு துறை, சிறு வெள்ளமலை நாயக்கர், சிறு வெள்ளமலை நாயக்கர், சின்ன குமாரசன் நாயக்கர், பாலசுப்ரமணிய கட்டமுறை, சூடாமணி கட்டமுறை, சுப்பிரமணிய ஜமீன்தார், சின்ன பாண்டிய கட்டமுறை, மாசி கட்ட பொம்மு, வீமராஜ கட்டநாயக்கர், சின்ன வீமராஜ கட்டமுறை. இந்த 22 பேர் பெல்லாரியில் பாண்டாளர்களுக்கு வந்த ஒப்பாடு பாண்டாளர், சின்ன பாண்டாளர், ஜெகவீர வண்டி கட்டுமைகள், திக்கு விஷய கட்டுமைகள், பெரிய வீரவண்டி கட்டுமைகள், கட்டிய பாண்டியன், சிவத்திய பாண்டியன், சின்ன பொம்மையா, குமாரசாமி, பெரிய வீரவண்டி கட்டுமைகள், சுப்பையா, துரைசிங்கம், மீண்டும் குமாரசாமி, சுப்பிரமணிய கட்டுமைகள், திக்குமணி கட்டுமைகள், தலவாய் குமாரசாமிகள், சின்ன திக்கு விஷய கட்டுமைகள், பெரிய மண்ணுதுறை, சின்ன மண்ணாக்கள், சிலம்பு கட்டமுறை, சின்ன வீமராஜன், ஆதி கட்டமுறை, முடிசூட கட்டமுறை, தலைவனுங்க தலவாய் குமாரசாமிகள் 47வது தாங்கள் வீரவண்டிய கட்டபொம்மை. எனக்கு அவர் திறமை எனக்கு ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிட்டேன் மாமனார ஒத்துக்கிட்டேன். சரி, ஏழாம் கோட்டை வசதி கல்விக்கு சமமான கருப்பன் சாமி காவலுங்க. சரி, 3ஆம் கோட்டை வசதி வடக்கு தலைவர்கள் பாண்டிய சாமி காவலுங்க. சரி, வேளாண் யாருங்க? வேளாண் யாரு? வேளாண் யாரு? நாம கீழக்கோட்டை பாண்டவகுறிச்சி கீழக்கோட்டை காவலில் சிந்துவெளிங்க மைக்கினார் வேளாண். கருப்பன் சாமி யாரா? நான் பகவனுடைய சித்தப்பா பாண்டிய சாமி. அந்த பக்கத்தில்
பாண்டியத்தவர் யாரு? நம்ம பவன வெளியத்தை வச்சு அக்கா தங்கச்சி கூட கொண்ட அக்கா தங்கச்சி 6 கட்டி கட்டு கொடுத்து சொந்த வைக்கிறாரு. 3 பேர் பார்த்துருந்தாங்க சார். போய் வெட்டி நெல் கேட்ட போது தகாத வார்த்தைகள் பேசினாங்க. எழுதி கேட்டால் பச்சை இருக்கிற வெள்ளத்து உங்க பண்ண வெளியே நீங்க சும்மாவா இருக்கீங்க? அப்பெல்லாம் 2 வருஷமே கிளம்பிருச்சு. என்ன கிளம்பிச்சு? ஆமாங்க. சரி. நாங்க ராட்டுக்குள்ள கம்பளம் நினைக்க சார். அதுக்கு என்ன தெரிவித்தார்கள்? உங்களுக்கு சம்பளம் எவ்வளவு ஊக்கம் எங்க பாட்டு அப்பதான் தெரிவித்த ஒரே வேலை எங்கிட்ட பண்ண ஐயாண்டி நாங்க யாரும் நினைச்ச கண்டுபிடிக்கிற ஜீவனாந்தம் கமலத்தாக்கு போடாது கொள்ளைக்கிற ஜீவனாந்தம் தோற்றத்துக்கு போடாது நாங்க ராட்டுக்கு கம்பளம் கரும்பு குருமணி சொல்லுங்க. அதுக்கு என்ன தெரிவித்தார்கள்? ராகவோட கம்பளம் என்றதுக்கு அப்பதான் என்ன வந்தாலும் கேட்டாங்க. சரி. கேட்டாங்களா பாட்டியில போய் கேட்டதுக்கு அவர் வாட்டில பார்த்தோம்ங்க. சரி. ஏப்பான்னு சொன்னார். அவர் ஒழுங்கா மரியாதை பதில் சொல்லிதான் பரவாயில்ல. சரி. 2யும் முடிச்சு கசக்கினாருங்க. என்ன என்னத்தை முடிச்சு கசக்கினா? 2 என்னன்னா 2ன்னா என்ன? கண்ண 2யும் முடிச்சு கண்ண 2மா முட்டையா சொல்றேன். கண்ண 2 தூக்க வச்சு வைத்தாருங்க. சரி. அன்றைக்கு அளவு தெரியுது. மதம் எழுதிருப்பாரு. 3ஐயும் போட்டிருந்திருப்பாரு. ஒரு என்ன 3? சரக்கு, கஞ்சா, ஆமா கல்லுமுட்டி, கைமுட்டியா செஞ்ச முட்டி, கைமுட்டி கல்லு. சரி. 3ஐயும் குடிச்சு உடம்பு புரிய இருக்கு குடிச்சு விட்டு 2ஐயும் முடிச்சு அளவுக்கு பச்சை கையில கேசப்படாது வண்டியில சொல்லு. எங்க கொண்டு வச்சிருக்கீங்க? நல்ல சரி. அப்படியானா மாமனார் அவர்களே, எனது தம்பியை அதிர்ச்சி நான் அழைத்ததாக அழைத்து வாங்க. அப்படியே காவியம் என்ற ஒரு பாட்டை பாடி எனது தம்பியை சந்திக்கின்றேன். புறவக்குளம் வடக்குத்தரு கிராமத்திலே நம்ம காளியம்மன் கோயிலுக்கு உழப்பாடி ஊர்வலம்மா, காளியம்மா தாயே வரம் கொடுப்பாடியே, நம்ம காளியம்மா